வெல்கம் டு சதீஷ்பாணி சமையல் உலகம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து குறிஞ்சா இலை தாய் பப்பாயா சலட். இது ரெண்டு சலடும் பார்க்க போறோம். குறிஞ்சா இலை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதான ஒரு ரெசிபி. குறிஞ்சா இலை வந்து இதுதான் குறிஞ்சா இலை. இந்த இலையில வந்து நம்ம ஒரு சலட் பண்ணுறோம். இந்த குறிஞ்சா இலையை எடுத்து நான் வச்சிருக்கேன். எடுத்து 10 எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து நான் இதை ஃபைன் ஸ்லைஸ் பண்ண போறேன். பாருங்க, இந்த எடுத்துட்டு இந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ணிட்டு ஃபைனா அப்படியே ஸ்லைஸ் பண்ற மாதிரி நைஸா பண்ணணும். குறிஞ்சா இலையை இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நான் லைட்டா சோட்டை பண்ண போறேன். சலாடுக்கு லைட்டா பண்ணோம். இப்போ வந்து நான் ஆயில் சூடாயிடுச்சு. கார்லிக் வந்து கார்லிக் போட்டு லைட்டா சோட்டை பண்ணிட்டு இப்போ அந்த குறிஞ்சா இலையை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் போடுப்பேன். குறிஞ்சா இலை வந்து போட்டுட்டேன். குறிஞ்சா இலை வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. மோஸ்ட்லி கீரை வந்து ரொம்ப குக் ஆனா அதோட இதெல்லாம் போயிடும். லைட்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோ அதுக்குள்ளே எடுத்துடணும். இப்போ குறிஞ்சா இலையை நம்ம வந்து சோட்டை பண்ணிட்டு ரெடியாக வச்சிருக்கோம். சோட்டை பண்ணதுல வந்து ஆனியன் பைன் சாப் ஆனியன் வந்து போடுறோம். அண்ட் இப்போ ஜீரா பவுடர் நம்ம போடுறோம். சால்ட், பெப்பர், தேங்காய், திருவண்ண தேங்காய் அதை போட்டு மிக்ஸ் பண்ண பாருங்க. ஆஃப் லெமன் ஜூஸ் இப்போ எல்லாம் போட்டுட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ண போறேன். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணா இப்போ சலாடு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, குறிஞ்சா இலை சலாடு ரெடி பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆனால் குறிஞ்சா இலை சலாடு வந்து நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். பட் ஹெல்த்தியான சலாடு ட்ரை பண்ணி பப்பாயா சலாடு பண்ண போறேன். பப்பாயா ரா பப்பாயா, காய் பப்பாயா வந்து நான் வந்து இந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிரேட் பண்ண போறேன். கிரேட் பண்ண பப்பாயா, கேரட் கிரேட் பண்ணது, பீன்ஸ் ஸ்லைஸ் பண்ணது. இது வந்து செரி டொமேட்டோ. செரி டொமேட்டோ போடுறேன். உங்களுக்கு செரி டொமேட்டோ இல்லைன்னா பெரிய டொமேட்டோ வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் அவுட் பண்ணிட்டு நீங்க அந்த டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சாஸ் அடிக்க போறேன் மிக்ஸி ஜார்ல. பாருங்க, பீனட்ஸ், பாம் சுகர், ரெட் சில்லி, லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், சால்ட். இப்போ வந்து நம்ம சாஸ் அடிக்கலாம். இப்போ கிரேட் பண்ண பிறகு கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் ரெடி. சாஸ் அது போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னால வந்து மின்ட் 3 லீஃப், கொரியாண்டர் இப்போ மிக்ஸ் பண்ண போறேன். சாஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இப்போ கார்னிஷ்க்கு மேலே க்ரஷ்டு பீனட்,
ரெட் சில்லி, ரெண்டு ஹெல்த்தியான சலாட் ரெடி. உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. Until then, bye from Satish. Thank you so much.